ஒரு வழியாக வெளிநாட்டுக்கு வந்தாச்சு, வீட்டு டிரைவராகவும் சேர்ந்தாச்சு. அப்புறம் என்ன, ரூமு சாப்பாடு ஃப்ரீ. மாதம் மாதம் சம்பளத்தை வாங்கி அனுப்பினே இருக்க வேண்டியது தான். இருக்கிற பிரச்சனையை ஒரு 2 வருஷத்தில் முடிச்சுட்டு ஊரில் போய் செட்டில் ஆகிட வேண்டியது தான் அப்படின்னு நினச்சி தான் புதுசாக நிறைய பேர் வருவாங்க. ஆனால் இங்கே நடக்க போகுது என்னென்னா, வந்து ஒரு 3 மாதத்தில் பரவாயில்லடா, ஒரு 2 வருஷம் ஓட்டிட்டு போயிட வேண்டியது தான் அப்படின்னு தோணும். ஒரு 6 மாதம் முடிஞ்ச உடனே அப்போ தான் உங்களை விரட்ட ஆரம்பிப்பாங்க. அப்போ தான் அவங்களுடைய சுயரூபம் உங்களுக்கு தெரிய வரும். அந்த நேரத்தில் இது என்னடா இது, 6 மாதம் ஓட்டிட்டோம், இன்னும் 1.5 வருஷம் ஓட்ட முடியுமா முடியாதா அப்படின்ற நிலைமைக்கு வந்துடுவீங்க. ஆனால் அதையும் மீறி ஊரில் இருக்கிற கஷ்டத்தெல்லாம் நினச்சி அந்த 1.5 வருஷத்தை ஓட்டி முடிச்சிட்டிங்கனாக்கா, அங்கே இருக்கிற பிரச்சனையும் டென்ஷனும் உங்களுக்கு பழகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் ஊருக்கு போனாலும் அங்கே உங்களுக்கு பிரச்சனை முடிஞ்சிருக்காது, திரும்பவும் அங்கே தான் வருவீங்க. ஏன்னா அங்கே சம்பளம் சரியான நேரத்துக்கு கிடைக்கும், ஆனால் வேலை தான் கொஞ்சம் அதிகமாக இருக்கும், கொஞ்சம் டென்ஷன் இருக்கும். அது உங்களுக்கு 2 வருஷத்தில் பழகிடும். அதனால் அங்கே தான் வருவீங்க. ஆனால் சம்பளம் சரியான நேரத்துக்கு வரலனா தான் எல்லாருக்குமே பிரச்சனை, குழப்பங்கள், அங்கே இருக்கவும் முடியாது.